ஸோ லாஸ்ட் வீக் ஓவரால் அனாலிசிஸ் நீங்க பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ஓரளவு ரொம்பவும் சூப்பரா தான் ஹேப்பன் ஆயிருந்துச்சு. லாஸ்ட் வீடியோ எல்லாமே வீக்லி வீடியோஸ் எல்லாமே பார்த்தவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? அது எந்தெந்த இடத்துல கரெக்ட்டா நம்ம சொன்னோமோ, அங்கங்க தான் மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்துட்டு மூவ் ஆக ஆரம்பிச்சுச்சு. 25,000 நம்ம சொல்லியிருந்தது தான். 25,000லேருந்து மார்க்கெட் அகைன் சேம் அதே போல 25,200லேருந்து பேரிஸா இருக்கட்டும், 250லேருந்து பேரிஸா இருக்கட்டும். இந்த அனலைசிங் எல்லாமே நம்ம டோட்டலா வீடியோல டே பை டே நம்ம குடுத்துட்டு இருந்தோம். வீக்லி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸும், இன்ட்ராடே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸும் குடுத்துருந்தோம். அதே போல தான் லாஸ்ட் வீக்குமே ஓரளவு பெர்ஃபெக்ட்டா ஹேப்பன் ஆயிருந்தது. அண்டு இந்த தேர்ஸ்டே அண்ட் ஃப்ரைடேக்கு நான் என்ன அனலைசிங் குடுத்திருந்தேன் அப்டின்னா, 25 250ல இருந்தும் பேரிஸ் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கு. 200ல இருந்தும் பேரிஸ் ஆக சான்சஸ் இருக்கு அப்டின்றது போல சம் வியூ ஆஃப் அனாலிசிஸ் நான் குடுத்திருப்பேன். அந்த வீடியோ பார்த்தவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். எக்ஸாக்ட்டா மார்க்கெட் அதே போல தான் நடந்திருந்தது. கேப் டவுனே ஆனாலும் மார்க்கெட் ஒரு சின்ன புல் பேக் புல்லிஷ் சைடு குடுத்துட்டு பேரிஸ் ஆகும்னு சொல்லியிருந்தேன். பட் மார்க்கெட் ஓப்பன்ல கேப் அப் தான் வச்சு ஓகேங்களா? ஸோ இந்த மாரி நீங்களும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வச்சு உங்களுடைய டெக்னிக்கல் அனலைசிங்கையும், மார்க்கெட்டுடைய அனலைசிங் ஸ்கில்லையும் நீங்க டெவலப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, கண்டிப்பா நம்ம டீம்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்க்கு மட்டும் தனியான ஒரு ஸ்பெசிஃபிக் கிளாஸ் இருக்கு. ஓவரால் டெக்னிக்கல் அண்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்க்கான ஒரு ட்ரெய்னிங் ப்ரோகிராமும் இருக்கு. ஓகேங்களா?